வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எறாவும் பீன்ஸும் போட்டு ஒரு செம்மையான தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். அந்த எறாவும் அந்த பீன்ஸோட சேரும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. நான் 100% கேரண்டி கொடுக்குறேன். இந்த எறா பீன்ஸ் தொக்கு எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ எறா வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் பீன்ஸ் நல்ல பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நான்வெஜ் செய்யும்போது நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2 பச்சை மிளகா கீறி வச்சுருந்தேன், அதை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா நம்ம ஏன் குட்டி குட்டியாக நறுக்கி போடலன்னா இது பச்சை மிளகாவோட ஸ்மெல்லுக்காக தான் போட்டிருக்கோம். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் முதல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம்னா நல்லா மேஷ் ஆகி வதங்கிரும். வெங்காயம் தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ தொக்கு உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிட்டுருக்கு. இப்போ ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நீங்கள் எப்போவுமே இந்த எண்ணெயில் போடாமல் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் போட்ட பிறகு போட்டிங்கன்னா அதனுடைய நல்ல வாசனை அதில் இறங்கி அதனுடைய எல்லா நன்மைகளும் அதில் இறங்கி நல்லாயிருக்கும். நீங்கள் எண்ணெயில் உடனே போட்டிங்கன்னா அது பொரிஞ்சிரும். இப்போ அதனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அந்த எறாவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. எறா நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை அந்த தொக்கோட நல்லா பெரட்டி கொடுக்கணும். பாருங்கள், எறா நல்லா சுருண்டுட்டு வருது. நம்ம இப்போ எதுவும் தண்ணியே ஊற்றக்கூடாது. எறாவில் இருக்க தண்ணியே ரிலீஸ் ஆகி வரும். பாருங்கள், எறா நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த பீன்ஸை இதோட சேர்த்துக்கலாம். பீன்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது அந்த எறாவோட அந்த பீன்ஸ் சேரும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எறாக்கும் பீன்ஸ்க்கும் அப்படியே ஒரு கெமிஸ்ட்ரிங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள், எறாவையும் பீன்ஸும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப நிறையலாம் தண்ணி ஊற்றணும்னு கிடையாது, ஏன்னா எறாலேருந்தே தண்ணி நிறையா வரும். அதனால் ஒரு 1/4 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் அதை வேக விட்டுடலாம். பாருங்கள், பாதி வேக்காடு வெந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா கூட 1/2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் இதில் கரம் மசாலா பொடி சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வேக விடணும். மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நம்ம வேக விட்டால் நல்லா வெந்துடும். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த பீன்ஸு அந்த எறாலாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லைங்களா? அவ்வளோதாங்க. நம்ம இப்போது கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இந்த எறா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த சாம்பாரோ ரசமோ எதுக்குனாலும் இது ஒரு ஆப்டான சைட் டிஷ்ங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.